ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி பைரசிங், அதாவது பார்த்தீங்கன்னா மூவியை இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட்டான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைரசிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேட்டர் ப்ரைஸ், டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது மூவி தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மூவியை ரிலீஸ் பண்ணுற தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் வைக்கிறாங்க. இது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாலேருந்து 300 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நீங்கள் படத்தை பார்த்துடலாம். எந்த ஷோவாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அது நம்ம இப்போ அதர் ஸ்டேட்ஸுக்கு போனோம் அப்படின்னா, அதாவது இப்போ தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா அந்த சைடு போனோம் அப்படின்னா பெரிய பெரிய படத்துக்களை பார்த்தீங்கன்னா நிறையவே டிக்கெட் வச்சு விற்கிறாங்க. அது மட்டும் ஒரு ரீசனாக கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்நாக்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ஸ். சில தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஃபேமிலியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபேமிலியாக பண்ணணுன்னே உள்ள சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு பாப்கார்ன் சின்ன சைஸ் பாப்கார்னே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் விற்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையன் போயிட்டு ஒரு பாப்கார்ன், அது இப்போ ஒரு ஃபேமிலியாக போயிருக்காங்க அப்படின்னா அவங்க பசங்க கேட்டாங்கன்னா இப்போ கேட்டோன்னே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா ஆகிடும் ஒரே ஒரு பாப்கார்னுக்கு. அப்படின்னா அது ரொம்ப தப்பாகவே இருக்குது. ஏன்னா உள்ளே நம்மளோட ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னும் போது இது ரொம்பவே தப்பு. ஏன்னா பார்த்திங்கன்னா உள்ளே கூப்பிட்டு நம்ம டெம்ப்டேட் பண்ணி விடுறாங்க பசங்களை. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேட்டரு வர்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிறாங்க. ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம்னா 80 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்கார்னா 100 ரூபா அப்படின்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா லோ கிளாஸ் பார்த்திங்கன்னா எங்கே போய் அவங்களோட ஸ்நாக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வலில் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அப்பயும் நடக்குமா கேட்டால் இது 100% நடந்தாகும். ஏன்னா தமிழ்நாட்டில் டிக்கெட் ரேட் இது பண்ணனால பார்த்திங்கன்னா இவங்களாம் ஸ்நாக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ரேட்லாம் ஏற்றிட்டு வராங்க. அதுக்கப்புறம் செகண்டரி ரீசன் ஓடிடியில் எது பார்த்தீங்கன்னா ஓடிடி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 3 இதையும் பற்றி இப்போ கரெக்டாக பேச போகிறோம். இப்போ ஓடிடியை பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்து அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கும்போது டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா, அப்புறம் ஜி5, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் இவங்கெல்லாம் போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதாங்க. ஏன்னா ஒரு படத்தை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சனாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் 90 ரூபான்னு நினைக்கிறேன். அது ஒரு 3 மந்த்துக்கு அது 100 ரூபான்னு நினைக்கிறேங்க. 100 ரூபா இருக்கும். ஒரு 100 ரூபா ஒரு 3 மாதத்துக்கு கொடுக்குறது. 100 ரூபா கொடுத்து தான் படம் பார்க்க முடியும் அப்படின்னா ஃபோனில் அதே இடத்துல இன்னொரு ஆப்ஷனும் வருது. நீங்கள் பைரசிங் பண்ணி, அதாவது இல்லீகலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவியை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வரதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னும் போது ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கஷ்டப்பட்டாலும் படத்தை ஏற்றிட்டேன்னா நான் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா தோண வைக்குது இந்த ஓடிடி ஆப்ஸ். ஓடிடி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ஓடிடியில் வருது. அதுக்கு அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனால் என்ன பண்ணுற அவங்கள சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக ஈக்குவலாக இருக்கணும். இதில் எங்கே இவங்க பைரசிங், அதாவது இல்லீகல் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போடுவாங்க. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்க ஆட்ஸ்லாம் தாண்டி போயிட்டு தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் கன், தமிழ் யோகி அப்படின்னு சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இப்போ இருக்காங்கலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதில்லை அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சர்ச் பண்ணதில் கிடச்சிது. அதனால பார்த்தீங்கன்னா பாதி வெப்சைட்ஸ் இப்போ வர்றதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்தாலும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆடை ஜென்ரேஷன் பண்ணி தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட சில மூவிஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஏன்னா யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா டைம் லைன் இது ஸ்பெஷல் ஷோஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா புஷ்பாலாம் ஸ்பெஷல் ஷோஸ்லாம் விட்டாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஆமாங்க. லட்சம் லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா, ஆட் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது. எத்தனை பேர் அந்த இல்லீகல் வெப்சைட்ஸ் உள்ள போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் வெப்சைட்ஸை தடுத்துக்கிட்டு படத்துக்கான அவங்க அவ்வளோ செலவு பண்ணி படத்தை அவ்வளோ செலவு பண்ணி எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஸ் குடுத்தே ஆகணும். நியாயமா ஒரு டிக்கெட் ரேட் அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் ரேட் ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஓஜி ஃபேன்ஸ் தான் போகிறாங்க. ஒரிஜினல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்ல விரும்பல. எல்லாம் காசு இருந்தால் ஃபர்ஸ்ட் ஷோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி சில ஷோஸ்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ரேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு நம்ம சேனல்லேருந்து ஒரு குறுக்க வச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாங்களாம் படத்துக்கு போனோம்னா ஸ்நாக்கே சாப்பிடாம உட்காந்துட்டு பார்த்தோம். அந்த மூவிஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ஸ்க்கு நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் அண்ட் பார்க்கிங் தாங்க. இது 2யும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தியேட்டருக்கு ஏன் மாட்டாங்க பீப்பிள்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான இது கொடுக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லான அமைதியான இடமாப்பா, அப்புறம் எப்படிப்பா தியேட்டருக்குள்ள வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒரு ஃபேமிலியாக கிளம்பி போய் படத்தை பார்த்துட்டு வர வரைக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் கூலாக அந்த தியேட்டரோட ஓனர்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. அதேமாதிரி கரெக்டான ப்ரைஸில் இருந்தால் எல்லாருமே போங்க. இல்லைனா ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் ப்ரைஸை கம்மி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஆனால் அது எடுத்துகிட்டு வர சொல்ல வாய்ப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் ரேட்டு தான் அவங்க கம்மி பண்ண முடியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா, பைரேசிங்கில் நீங்கள் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் கூட திருடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சைடு வந்து தகவல் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைரேசிங்கை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா, ஜியோ சினிமா அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்லாம் தகவல் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸில் இருக்க தமிழ் மூவிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மார்வல் கண்டென்ட் அண்ட் டிஸ்னி கண்டென்ட் தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் கண்டென்ட் தவிர மிச்சம் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ போடும்போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக பார்க்கணும்னா பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு என்னடா தம்பி வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சேலரி போகும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா WWE ரா அப்படின்ற இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக அதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓடிடியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ டிவி சேனல்ஸ் தான் ஃபுல்லாக அழிஞ்சது. இப்போ நம்ம பேசுனதில் எங்கேயுமே டிவி சேனல்ஸ், ஆனால் டிவி சேனல்ஸ்லேயும் மூவி போடுறாங்க. ஆனால் யாருமே பார்க்க மாட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா டிவி சேனல்ஸை பற்றி ஸ்பெஷலாக லாஸ்ட்டில் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஏன்னா டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத அவங்க போடணும், அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் டிவி சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறத நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினச்சா மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு பைரேசிங்கை தடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓடிடி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ பைரேசிங் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு தான் வருது. அது பார்த்தீங்கன்னா இல்லீகல் மூவிஸ் டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசிஷன் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸும் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தெரிஞ்சுதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதில் உங்களுக்கு இது வளர்க்கல. சரி, சைனிங் ஆஃப் காய்ஸ்.